today's dress. ஐயோ, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். ஏய், தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டேனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏய், ஏன் அழுகுற? ஏய், எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு. ஐயோ, நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கைவிட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி பிடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது, என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்தை வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியிலும் முதலையும் பாரு வந்துட்டாரு. கொழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும். இப்ப என்ன சொல்றீங்க? ஐ அம் சாரி ரேகா. குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீத்தா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா. சொன்னதை செய். பின்னாடி எங்க போற? முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. வெரி குட். தாயே, தாயே. டேய் பாண்டியா, சாமி அங்க இருக்கு, நீ இங்க பாத்து கும்பிடுற. டேய், நீ யாரை கும்பிடுவ? நான் சாமியை கும்பிடுவேன். நான் மாமியை கும்பிடுறேன். மாமியா? ஆமா, அங்க பாரு. ஏய், கோழ மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கியாடா. நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ, நீ என்ன லவ்ரியா, வாட் இஸ் யுவர் ஒபினியன் போல்டா கேட்க வேண்டியதானடா. நானும் கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு கிட்ட போன உடனே அலேக் அம்பேல் ஆயிடுறேனே. தொட்டைக்கிட்ட எல்லாம் நட்டுக்குதே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு ஒரு மீசை, ஒரு சட்டை, ஒரு பேண்ட் அவுத்து போட்டு நிக்க சொல்றியா? அதிகமா இருக்கு நினைச்சேன். அலேக், ஏய், எவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிறான்டா. அப்படியே முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்டா. ஏய், காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கடத்திட்டு போன மாதிரி உன் அலேக்க அவன் அடிச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவன் தான். நீ ஏன்டா நடுகிற? சொல்லுங்க தாய்க்குள்ளமே, உங்க பரிசு தானே? என்னப்பா, என்னாச்சு? அவங்க தனியா நின்ன பொண்ணு கிட்ட பரிசு திருடிட்டு வந்துட்டாங்க. இந்த பர்ஸ் இனிமே திருட்டு பசங்க ஜாக்கிரதை நடந்துக்க. ஐயோ அம்மா, என்னடா ரத்த கண்ணீர் எம்மா ரத மாதிரி ஆகிட்டாருங்க. அம்மா, எவ 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 ஏங்க, பர்ச திருடினது யாரு, ஹெல்ப் பண்ணது யாரு, அடி வாங்கினது யாருன்னு பாத்துக்கிட்டு தானே இருந்துக்க. ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? என்னங்க, என் கோலத்தை பார்த்து ரசிக்கிறீங்களா, இல்ல நீங்களும் ஒண்ணு போடலான்னு பாக்குறீங்களா? சிரிச்சிட்டீங்களா? ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது? அலேக் அலேக்,
பெரிய சிரிப்பு. பார் தேன்மொழி, பார். என் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க. இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல. இது என் தாய் மேலாடை. கொஞ்சம் கருணை காட்டு. அலேக், இதோ பார். படிக்க தெரியுமா? I love you. I love you. You? மறுபடியும் அலேக், இதோ பார். இதுவும் அதேதான். படிக்கட்டுமா? என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப உரிக்கிறேன் பார். பார், பார். என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா? எஸ், நான் பைத்தியம். காதல் பைத்தியம். தேன்மொழி பைத்தியம். ஓ பைத்தியம். தென்மொழி, காதல கண்ணால சொன்னா 1000ல ஒண்ணாயிடுவேன். கடிதத்துல சொன்னா 100ல ஒண்ணாயிடுவேன். வாயால சொன்னா 10ல ஒண்ணாயிடுவேன். கட்டி பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன். கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனால தான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கே, குடும்ப விளக்கே, குத்து விளக்கே, வலது காலை எடுத்து வைத்து வா. வா, குடும்பத்தை ஆரம்பிப்போம். வா. இவனை பிடிக்கிறா. யோ, ஏன் என்ன பிடிக்கிறீங்க? இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்கடா. அண்ணாச்சி, நான் பைத்தியம் இல்ல. சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது? ஏத்துக்கலாம் வண்டியில. நான் தான். அலேக், விடாத புடி. உள்ள வரலாமா? அலேக், கதவையா மூடுற? கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிரும்னு உனக்கு தெரியாதா? இப்ப நான் எப்படி நுழையிறது? அலேக், மறுபடியும் அலேக். தேன்மொழி, 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 தேன்மொழி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக வாங்காத உத இல்ல, என்ன அத கம்பி இல்ல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா? தென்மொழி, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, காலம்பூரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு, தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன். நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும். இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுற போறேன். அவ குதிச்சிருவேன் டூப் போடுவான். குதிக்க மாட்டான், ஏன்னா அவ புத்திசாலி. நான் கிறுக்க குதிச்சிருவேன். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 4 4 முக்கா. இது தட்டு வர போல இருக்கு. 5 கடவுளே, என் காதலிக்காக கொடுத்த இந்த உயிர் அடுத்த ஜென்மத்திலையும் இதே காதலிக்காக வந்து பிறக்கணும். ஏய், ஹலோ, என்னது? அலேக், நான் சாகலையா? இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு விரலாவது உடைய வேணாம். என்ன வீடியோ கட்டி வச்சிருக்கேன்.